SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected. And Nivas Prasanna இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி வந்தது? இல்லையே. ராசாத்தி ஓனனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி. சார் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் வந்து நான் இப்போ ஆஸ் அ கம்போசர் நானே யோசிச்சிருக்க மாட்டேன். அதை தாண்டி உள்ளுணர்வாக ஒரு விஷயத்தை யோசிப்பார். அதை யோசிச்சு அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவார். சீனிக்கெல்லாம் ஒரு மேஜிக் கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸில் பக்கத்தில் உட்காந்து டக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து எப்படி டியூன் வாங்குவார்னா, ஒரு டியூன் வந்து என்ன ப்ளே அவர் உள்ள ஒரு இசை அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த இசை வந்து ஒரு சத்தமாவோ இதுதான் என் மனசில் உள்ளே இருக்கிற ஒரு உன்னை தேடி அடியே போடி உன்னை தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி. நான் வந்து சார் வந்து நிறையா படத்தில் பாடுங்கன்னு சொல்கிறேன். சார் மாட்டேன் ஒத்த காலம் இல்லை சார், நீங்கள் பாடியே ஆகணும் சார், அது நீங்களே பாடுங்க சார்ன்னு சொன்னால் அது ரொம்ப ராவாக சூப்பராக பாடுவார். ஆக்சுவலி அது வந்து பாட்டு கிடையாது, அது கத்துறது. நான் வந்து கத்துனேன். அது புதுசாக இப்போ பாடிய வந்திருக்க எந்த விஷயமுமே எனக்கு கனெக்ட் ஆகல. என்னோட காரில் போகும்போது நான் நிவாய்ஸோட அந்த விஷயம் தான் கேட்டே போயிட்டுருப்பேன். சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி. கதிராடும் சோலைக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள துணையாக வந்த சாமி பொதியாக பூத்த சாமி. ஒரு கதையில் வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கன்வே பண்ண முடியுமோ அதே மாதிரி லிரிக்ஸ்லையும் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். பாடல்கள் உருவாக்குறதுக்கான காரணம் வந்து வெறுமனை வைப் பண்ணதுக்காக இல்லை. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள வந்து அந்த மனிதர்களை பற்றியான முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் சினிமாவில் பாடல்கள்னு நான் நம்புகிறேன். இங்கே வெளியே படம் பார்க்கவே வராத ஒருத்தன் வைப் பண்ணணும், ரோட்டில் வைப் பண்ணணும், அவன் வைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாட்டை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி பண்ணக்கூடிய மியூசிக் டேரக்டரோட நான் சேர்ந்து வேலை பார்க்கவும் மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மாரி சார் படம் ஏதாவது மாடர்னாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டியூன் எடுத்து அனுப்பினேன். சார் டியூன் கேட்டார், நிவாஸ் இந்த டியூன்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வைங்க, ஸோ என்னோடய வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் வாங்க. ஓடும் பாறையில் முள்ளு குத்தும் வேளையில் ஒச்சி கொட்டும் சத்தமுனி பாதம் சொட்டும் ரத்தமுனி கூடும் மேகத்தில் இடி வெட்டும் மின்னலில் பரதட்டும் மலையுனி பயிராடும் பச்சையுனி. நீங்கள் நிறைய கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி நிறைய சந்தோஷ் நாராயண் அண்ட் ரஹ்மான் சார். அண்ட் நிவாஸ் பிரசன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி வந்தது? இல்லையே. இல்லை அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு டீம் செட் பண்ணும்போது இந்த படம் ப்ராஜெக்டாக பட்ஜெட்டாக கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வச்சு நாங்கள் பண்ணும்போது இந்த பட்ஜெட் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்புறம் ரஞ்சன்ட்ட சொன்னேன், என்னோடய டீமை நான் மாற்றிக்கிறேன், டீமை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு படத்துக்கு நிறைய செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால தான் நிவாஸ் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எழில், சக்தின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் எடிட்டர், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டாக கொஞ்சம் சேவ் பண்ணோம். அதனால் வந்து நிச்சயமாக காரணம் வந்து இப்போ நிவாஸ் வந்து ரொம்ப நாளாக, அதையும் தாண்டி நிவாஸ் வந்து ஒரு திருநெல்வேலி ரொம்ப நாளாக வாயான்ட்டு வந்து பேசிகிட்டே இருப்பார், படம் பண்ணலாம் சார்னு சொல்லி. அப்போ யார்கிட்ட போகலாம் இது அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது, ஒரு டீமை புதுசாக ஒரு டீம் யங் டீம் வச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த யங் டீமில் கான்ஃபிடென்ட்டாக யார்கிட்ட போகலாம் அப்படிங்கும்போது நிவாஸ் முடிவு பண்ணது. அப்படி தான் வந்துச்சு. வெரி நைஸ். அண்ட் நிவாஸ், ஐ நீட் டு டெல் யூ, அமேசிங்காக இருக்குது மியூசிக். அண்ட் சார், எனக்கு இவரை வந்து காலேஜ் டைம்லேருந்தே தெரியும், ஆனால் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் தான் நிறைய பேச ஆரம்பித்தோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன், நிறைய வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் விஷ்டம் வெல். அந்த இந்த படத்தை பாட்டு கேட்ட உடனே அந்த மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசின விஷயம், ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த 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 படத்துக்கு ஏற்ற அந்த எத்னிசிட்டிக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சார். அது எஸ்பெஷலி சீனிக்கல் சாங் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீமேல் கோரஸ், ரொம்ப வருஷம் ஆச்சு அதை கேட்டு. அண்ட் யூ டெல் மீ அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு பெரிய என்ன அறிதலுக்கு உண்டான ஒரு ஜேர்னியாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். அது சாரோட நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளை யாருன்றதை நமக்கு காமிப்பாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு மாரி சார் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. மோர் தேன் மியூசிக் எல்லாத்தையும் தாண்டி நான் யார், எனக்குள்ளே என்னோடய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத வந்து உணர வச்சது பைசன் படம் தான். அது எனக்கு சார் மூலமாக ஒரு டைரக்டர் ஒரு மாஸ்டர் அந்த ஒரு கிராஃப்ட்மேனோட ஒர்க் பண்ணும்போது இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு மாறிச்சு. ஸோ சீனிக்கல் கம்மிங் பேக் டு, ஸோ சார் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும் டைரக்ட் பண்ணுவாங்க, பட் வெரி ஃபியூ பீப்புள் ஹேஸ் நோஸ் மியூசிக். அதை தாண்டி ரொம்ப ஃபியூ பீப்புள் ஹேஸ் ஒரு டேஸ்ட் இருக்கும், சென்சிபிலிட்டி, அந்த ஒரு நல்ல ஒரு இயர் இருக்கும். லைக் சார் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் வந்து நான் இப்போ ஆஸ் அ கம்போசரை நானே யோசிச்சிருக்க மாட்டேன், அதை தாண்டி உள்ளுணர்வாக ஒரு விஷயத்தை யோசிப்பார், அதை யோசித்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவார். ஐ திங்க் இந்த படத்துக்கு பாடல்கள் நல்லபடியாக வந்த ஒரு விதம் வந்து சரியான கொலாபரேஷன் அது இருந்திருக்கு. ஸோ சீனிக்கெல்லாம் ஒரு மேஜிக் கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸில் பக்கத்தில் உட்காந்து டக்கு நடந்த ஒரு விஷயம். பட் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? கூடவே இருப்பீங்களா சார் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது? யார் வேணால் அதுக்கு பதில் சொல்லலாம். அந்த ப்ராசஸ் 2 பேரும் சேர்ந்து கூட ஒன்றா தான் பண்ணுவோம். ஒன்றா தான் பண்ணீங்க ஃபுல்லாக? இப்போ நிவாஸ்ட்டு ஒர்க் பண்ணது எனக்கு என்ன ஈஸி அப்படின்னா, தம்பி மாதிரி ஒன்றாவே பேசி சிரித்து சண்டெல்லாம் போட்டு விளையாண்டு அப்போ ட்ராவல்லாம் பண்ணி அப்படி தான் அந்த பாடல்கள் உருவாச்சு. இப்போ சந்தோஷ் சார் கூடயோ ரகுமான் சார் கூடயோ இல்லாத ஒன்றுன்னா கண்டிப்பாக ஒன்றா க்ளோஸாகவே இருக்காது. ஸோ அதுவும் அந்த சாங்ஸ் நல்லா வந்திருக்கிறதுக்கான மேஜிக் இல்லையா? இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம், ஒரு எந்த ஒரு ஆர்ட்மே வந்து நம்ம பேசி பண்ணுறத தாண்டி ஒரு உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். ஐ திங்க் அது ரொம்ப டீப்பராக ஒரு ஸ்பேஸில் போய் மாரி சாரோட எமோஷனலி கனெக்ட் ஆகி ஒரு விஷயமா நடந்தனால தான் எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ஒரு கேட்ட உடனே பிடிச்சதுன்றதை நான் நம்புகிறேன். சார் உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன படத்தில்? சீனிக்கல். எல்லாருக்கும் சீனிக்கலை தான் பிடிச்சிருக்கு. ஓகே. அண்ட் ஐ திங்க் மியூசிஷியன்ஸோட ஃபேவரட் சாங் நினைக்கிறேன் சீனிக்கல். அண்ட் சார் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் வந்து சார் வந்து நிறையா படத்தில் பாடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ மாட்டேன்னு சொல்லி நேற்று ட்ரெய்லர் மியூசிக்கில் வந்த வாய்ஸை சாரோட வாய்ஸ். அப்படியா? வாவ். சார் மாட்டேன் ஒத்த காலம் இல்லை சார், நீங்கள் பாடியே ஆகணும் சார், அது நீங்களே பாடுங்க சார்ன்னு சொன்னால் அது ரொம்ப ராவாக சூப்பராக பாடுவார். ஆக்சுவலி ஃபியூ லைன்ஸ் இப்போ நான் பாடாமல் உங்களை விடவே மாட்டேன் சார். நீங்கள் டான்ஸ் தான் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து ஃபியூ லைன்ஸ் சேர்ந்து பாடலாம், எல்லாருமே சேர்ந்து கூட பாடலாம். பயங்கரமாக பாடுவான் சார். அவரை பாடுவார் தெரியும் சார், அவரை பாட வைக்காம நான் அனுப்ப மாட்டேன். அவன் பாடி காட்டும் போது பயங்கரமாக தெரியும் சார். ஆனால் அவர் பாட போகிறாரு, பட் அது கேட்டிருக்கோம் நம்ம நிறைய. பட் நீங்கள் பாடுறது வந்துட்டு அந்த ரான ஃபீல் ஓட்டிடுவாங்க. இல்லை சார் கிடையவே கிடையாது. ஃபியூ லைன்ஸ் 2 பேர் சேர்ந்து ஏதாவது பாடுவாங்க. இல்லை சார் எல்லா பாட்டுமே டியூன் கொடுக்கும்போது வந்து அவர் வந்து எப்படி டியூன் வாங்குவார்னா, ஒரு டியூன் வந்து என்ன ப்ளே அவர் உள்ள ஒரு இசை அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த இசை வந்து ஒரு சத்தமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து எமோட் பண்ணி அனுப்புவார். இதுதான் என் மனசில் உள்ளே இருக்கிற ஒரு கதறலோ இந்த எமோஷன், இதை நீ பிடிச்சி இதுலேருந்து நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ்க்கு உண்டான அடித்தளம் வந்து சார் நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்பார் ஒரு கம்போசருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு ஐடியாவை பிடிச்சி நம்ம ஒரு இட்ஸ் லைக் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் இல்லையா? அப்போ பாடி காமிச்சதே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சார் பாடலாம். அதான் சார். இல்லை சார், இப்போ நீங்கள் பாடலன்னா அவர்கிட்ட அந்த வாய்ஸ் நோட்டை வாங்கி நாங்கள் லீக் பண்ணிவிடுவோம். இல்லை ட்ரெய்லரில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சும்மா சொன்னேன், இந்த மாதிரி அந்த அந்த வந்து ஒரு பித்து நிலை, ஒரு இது ஃபோக்குலர் காட் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சவுண்ட்ஸ் பண்ணுவாங்க ஊரில். அப்படிங்கும்போது என் சவுண்டு கேட்டுட்டு அவன் நீங்களே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். பட்டு அது கடைசி நேரத்தை பண்ணுன்னு சொல்லி அவன் பண்ண வச்சுட்டாப்புல. அது வந்து பாட்டு கிடையாது, அது கத்துறது. நான் வந்து கத்துனேன். அதை வந்து பாட்டு மாதிரி அது ஒரு டியூன் மாதிரி செட் பண்ணது நிவாஸோட ஒர்க். அது நிவாஸ், ஐ வில் பிலீவ் யூ, ட்ரஸ்ட் யூ. என்ன பாட்டு நல்லா பாடுவாருன்னு சொல்லுங்கள், அவரை பாட வைக்கலாம், சேர்ந்தும் பாடலாம். இது ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் சார். நம்ம ஒரு லைட் ஹார்ட்டடாக பாட்டு பாடிட்டு அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போகலாமா? நிவாஸ் பாடினா நீங்கள் எனக்கு வந்து நிவாஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து நான் இந்த பாட்டை எப்போ நம்ப ஆரம்பித்தேன், எல்லாரோட சாங்ஸ் எல்லாம் வந்து நிவாஸ் எல்லா பாட்டையுமே எனக்கு பாடி கொடுத்துருப்பேன். இந்த 5 பாட்டு இருக்குது, இந்த 5 பாட்டையுமே அவனோட வாய்ஸில், இந்த 5 பாட்டுலையுமே நான் திருப்பி ரெக்கார்டிங் பண்ண போகும்போதுலாம் உன் வாய்ஸில் என்ன எமோஷனல் இருக்கோ அதுதான் வேணும்னு கேட்பேன். ஏன்னா நிவாஸோட அந்த பாடல்களை வந்து எனக்கு நிவாஸோட மியூசிக்கை விட அவனோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பேஷனட்டாக பாடுவார். அவர் எந்த சாங்காக இருந்தாலும் சார், ஒரு சாமி பாட்டு பாடுறாரா இல்லை ஒரு லவ் சாங் பாடுறாரு, பயங்கர பேஷனட்டாக பாடுவார். அது அந்த சாங்குள்ளே அப்படியே போயிட்டு அதில் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டான். அப்படியே முதல்ல வாய்க்குள்ளெலாம் போயிடுவான், அப்படியே துடிப்பாப்புல. அந்த 5 பாட்டுமே வந்து நான் ஒரே ஆப்ஷன் தான், உன் வாய்ஸில் என்ன சோல் இருந்துச்சோ அந்த சோல் கொண்டு வா அப்படிமா சிங்கர்கிட்ட.
ஏன்னா இந்த பாட்டு ஹிட் ஆகும் நம்பிக்கை வந்து அதுக்கான காரணமே வந்து நிவாஸ் வாய்ஸ்ட்டு அந்த பாட்டை நான் கேட்டது தான் மெயின் ரீசன். அந்த பாட்டை கேட்டு எனக்கு இப்போ கூட எனக்கு நிறைய இந்த பாட்டெல்லாம் புதுசாக வந்துருச்சு இல்லை, ஃபைனல் வந்துருச்சு இல்லை, இருந்தாலும் எனக்கு நிவாஸ் வெர்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்ட ஒரு வருஷமாக அந்த வெர்ஷனை கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஏதோ வகையில் அது வந்து இன்னும் இது வந்து கனெக்ட் ஆகலை. புதுசாக இப்போ பாடிய வந்திருக்க எந்த வெர்ஷனுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. என்னோடய காரில் போகும்போது நான் நிவாஸோட அந்த வெர்ஷன் தான் கேட்டே போயிட்டுருப்பேன். அது ஐ திங்க் எல்லா டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டரோட அந்த ஒரு விஷயம் சார். ஆனால் இவ்வளோ நேரம் எல்லா ஆங்கர்ஸ் பேசும்போதும் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. இப்போ நான் பாட்டு பாட சொன்ன மட்டும் நான் கேட்காத கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஆமாம். ஸோ நிவாஸ் யூ ஸ்டார்ட் some song உனக்கு பிடிச்ச சாங் அண்ட் sir will join. அவன் பயங்கரமாக பாடுவான், ஜாயின் பண்ணவே முடியாது நம்ம போய். சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி. கதிராடும் சோலைக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள துணையாக வந்த சாமி பொதியாக பூத்த சாமி. போற வழி பாத வீசும் உன்னுடைய காட்டு வாசம். கம்பெடுத்து பேசும் காத்து கொம்பெடுத்து மோதும் சாமி. வாடா காள மாடா நீதா விதிகூத்தாடும் கூட்டுக்குள்ள காலோயம்மானே காலோயம்மானே கனவு எம்மானே காதல் எம்மானே காதல் எம்மானே கண்ணீர் எம்மானே. அமேசிங். எனக்கு இப்போ புரியுது சார், நீங்கள் அந்த ஃபீல் ஏன் உங்களுக்கு அந்த ஃபீல் தான் பிடிச்சிருக்குங்கிறதுக்கு ரீசன் புரியுது. ஒரு கதையில் வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கன்வே பண்ண முடியுமோ அதே மாதிரி லிரிக்ஸ்லையும் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி வா ரயில் விட போகலாமாங்கிற பாட் வந்து நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டான சாங்காக தோணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக தோணும். ஆனால் அந்த படத்தோட கதையே அந்த பாட்டில் இருக்கும். லிட்ரலி அந்த சரணமில் ஃபுல்லாக விவேக் சார் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ உங்கள் பாடல்களையுமே இந்த தாக்கம் இருக்கணுங்கிறத நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? பாடல்கள் உருவாக்குறதுக்கான காரணம் வந்து வெறுமனை வைப் பண்ணதுக்காக இல்லை. அந்த கதை மாந்தர்களை, இந்த கதையோட மாந்தர்களோட அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய எமோஷ்னலை, அவங்களோட கனவுகளை, இயக்கங்களை, இன்னும் சொல்லப்போனால் இந்த குறுகிய நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் தான் படம் அதிகபட்சம். இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே வந்து அந்த மனிதர்களை பற்றியான முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் சினிமாவில் பாடல்கள்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, வெளியே வைப் பண்ணுறதுக்கு பாடல்களை உருவாக்குற இடத்துக்கு சினிமா வந்துடுச்சு. அந்த பாடல்கள் மேலே எனக்கு பெரிய விருப்பமே கிடையாது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவம்குள்ள கதை சூழல் இருக்குது. அந்த கதை சூழலுக்குள் நிறைய கதாபாத்திரங்கள் வராங்க. அந்த கதாபாத்திரங்களுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட், நிறைய எமோஷ்னல்ஸ், நிறைய லவ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் 2.5 மணி நேரத்தில் சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறது? நம்ம பாடல்களின் மூலமாக அந்த உணர்வுகளை ஈஸியாக கடத்திட முடியும். இப்படி கதைக்குள்ளாகவே யோசிக்கும் போது உங்களுக்கான நல்ல பாடல்கள் கிடைக்கும், நல்ல வரிகள் கிடைக்கும். நீங்கள் வெளியே படம் பார்க்கவே வராத ஒருத்தன் வைப் பண்ணணும், ரோட்டில் வைப் பண்ணணும், கிரவுண்டில் வைப் பண்ணணும், அவன் படம் பார்க்க வந்தாலும் சரி விளையாட்டுலும் சரி அவன் வைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாட்டை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டரோட நான் சேர்ந்து வேலை பார்க்கவும் மாட்டேன். இதுதான் உண்மை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் நான் நம்புறதுங்கிறது, அவர் வந்து கடலுக்கு மேலே நீச்சல் அடிக்கிறவர் கிடையாது, கடலுக்கு உள்ளே நீச்சல் அடிக்கிறவர். ஓகேங்களா? ஆனால் இப்போ நிறைய பேர் கடலுக்கு மேலேயே நீச்சல் அடிக்கிறா, பார்வையாளர்களுக்கு தெரிய மாதிரியே நீச்சல் அடிக்கிறாங்க. ஒரு ஸ்விம்மிங் போயிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைன்னா நம்ம தெரியாமல் போயிடுவோமோ உங்கள் பயத்திலே நிறைய மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணும். நீ தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, உன்னோட மியூசிக் உன்னை தேடி பார்க்க வைக்கணும். அப்படியே அவரோட மியூசிக்கில் நீங்கள் உருவாக்கணும். இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் என்னென்னா, என்னோடய பாடல்கள் வந்து எனக்கு படம் சொல்லும் போது, இப்போ நான் நிவாஸ்ட்டை வேலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் முழு கதையும் தெரியும், என் முழு மனுஷங்களும் தெரியும். அவங்க இப்படி தான் யோசிப்பாங்க, இப்படி தான் பாடுவாங்க, அவங்களோட சவுண்ட் லெவல் இப்படி இருக்கும், அவங்க வார்த்தை பிரயோகம் இப்படி இருக்கும், அவங்க ஊரில் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான எமோஷனலான நேரத்தில் இந்த மாதிரியான
நிலங்கள் அவங்க அலைவாங்கன்னு எல்லாம் சொல்லி தான் அந்த பாட்டை வாங்குவோம். அந்த அப்படி பாட்டு வாங்கும்போது அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய மரியாதையே கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரி, இன்னொன்று மஞ்சனத்தி புராணம்னு ஒரு சாங் இருக்குது. ஆக்சுவலி தீக்குளுத்தி பாட்டில் கூட நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வார்த்தை மேலே இருக்கிற காதல் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன? என்னுடைய எல்லா பழைய காதலிகள் தோழிகளுக்கும் நான் வச்சுக்க ஒரே பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்தி, அவ்வளோதான். ஓகே. மீனிங் அது ஒரு மெட்டஃபர். மெட்டஃபர், ஓகே. ஆமாம், அது நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பேராக வைக்காமல் ஒரே பேராக மஞ்சனத்தின்னு வச்சுருக்கேன். அதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோடய கதைகளில் அதிகமாக இருக்குது, என்னோடய ஷார்ட் ஸ்டோரிஸில், என்னோடய கவிதைகளில் அந்த பேர் அதிகமாக இருக்குது. அது என் வீடு, என் மனைவி எல்லாத்துக்குமே தெரியும். இவன் மஞ்சனத்தின்னு சொன்னால் அவனோட பழைய தோழியவையோ காதலியோ நினச்சிருக்கான்னு அர்த்தம். அது ஓகே, சூப்பர் சார். ஸோ தீக்குளுத்தி பற்றி பேசணும். ஸோ அந்த பாட்டுடைய அனுபவம், பிகாஸ் யூ சங் தட் இந்த மூவி இல்லையா, அண்ட் யூ ஆல் நோ பயங்கரமாக சோல்ஃபுல்லாக யூ சாங் அண்ட் ஃபீச்சரும் ஆயிருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த சாங்கோடைய ப்ராசஸ் ஃபஸ்ட் சார் சொன்னது வந்து, எனக்கு ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, இந்த மாதிரி சீனோட சுச்சுவேஷன் சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மாரி சார் படம் ஏதாவது மாடர்னாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டியூன் எடுத்து அனுப்பினேன். நம்ம எப்படி இதுக்கு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னா, சார் டியூன் கேட்டார், நிவாஸ் இந்த டியூன்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வைங்க, ஸோ என்னோடய வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து அது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இட்ஸ் லேயர்ஸ் தான். யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், உங்களுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு லேயராக அதை கடந்து உள்ளுணர்வு உள்ள அடியிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு வேர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தீக்கொளுத்தின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3-4 டியூன் போய், நிவாஸ் இந்த டியூனை நம்ம ஒர்க் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் சார் நான் மாறி ஒர்க் பண்ணி அதை வந்து மெருகேற்றி ஓவர் த டைம் அது ஒரு டைம் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சராக வந்தது. ஆனால் சார் பொறுத்த வரைக்கும் சாரோட மியூசிக் ப்ராசஸ் எப்படின்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏதாவது ஒரு புது ஐடியாஸ் வரும். இன்ஃபேக்ட் அதில் அந்த ஃப்ளூட் பிஜிஎம் கூட ஆரம்பத்தில் வேறு ஒரு பிஜிஎம் இருந்தது. பாட்டோட மாஸ்டர் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்போ ஃப்ளூட் நவீன் ரெக்கார்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா அனுப்புனேன், சார் இதை ஏன்டா எனக்கு இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னாரு. முன்னாடி அனுப்பியிருக்கலாம்ல. ஸோ அப்புறம் அன்னைக்கு நைட்டு திருப்பி உட்காந்து அந்த ஃப்ளூட் பிஜிஎம்க்கு எழுதின வார்த்தை தான் இந்த பொட்டு வச்ச ரத்தினமே. ஸோ அப்போ எழுதி, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஒரு சாங்காக ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு விஷயமா வந்து அது வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அப்படியே அங்கே ப்ரொடியூசர் சொல்லிட்டு போகிறாங்க, அவரை பாட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் கேட்க தான் இருந்தேன். ஸோ ஃபியூ லைன்ஸ். ராசாத்தி ஓ நெனப்பு கருவக்காட்டு முள்ளாச்செடி, அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காடு பூவாச்சிடி, போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நான் ஏக்கப்பட்டு, மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் ஓ நரந்தாண்டி, அடியே போடி உன்னை தேடி, அடியே போடி உன்னை தேடி, என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி, அடியே மஞ்சனத்தி, நீ தீக்கொளுத்தி தீக்கொளுத்தி தீக்கொளுத்தி. அமேசிங். நான் ஒரு கடைசி வரைக்கும் ரோஸ் பண்ணிகிட்டே இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்ப்ரெஷன். சார், இன்னொன்று, நான் எப்போவுமே வந்து டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எனிபடி ஹூஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பொறுப்பான வேலைகள் இருக்கும்போது ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருக்கோம் இல்லையா. ஏன்னா நிறைய பேருக்கு கன்வே பண்ணுற இடத்துல இருக்கும். ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சில வேலைகளை கரெக்டாக பண்ணுறீங்க. ஒப்பாரி சாங் வந்து நிறைய பாதவத்தி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் மறைஞ்சி போகிற விஷயங்களெல்லாம் திரும்பி படத்தில் காமிச்சு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது இன்னும் இருக்குங்கிற விஷயத்த நீங்கள் பொறுப்பாக சொல்கிறீங்க. ஐ திங்க் எல்லா டைரக்டர்ஸும் இதை பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மறைஞ்சு போகிற விஷயங்கள் இல்லையா, இதெல்லாம் யாருக்குமே அப்புறம் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையிலேருந்து இருக்கிறதுனால அதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களா? பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல, கதை அது கேட்டுரும். நம்ம உருவாக்குற கதை அதோட உணர்வுகளை கடத்துவதற்கு என்ன மொழியில் என்ன இசையில் கடத்தலாம் அப்படிங்கும்போது, இப்போ வாழைலாம் வந்து அந்த பாதவத்தி பாட்டு இல்லவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 months 4 months முன்னாடி தான் படம் ரெடியாகி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. படம் கட் பண்ணிலாம் லாக் பண்ணி நான் பைசன்லாம் போயிட்டேன். பைசன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் எனக்கு வந்து படம் பார்க்கும்போது அது ஏதோ ஒன்று கேட்குது. அது என்ன கேட்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போது சொன்னேன், சந்தோஷத்தை போய் சொன்னேன், நான் வந்து எனக்கு இந்த இடத்துல மியூசிக் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி, ஒப்பாரி வேணும்னு சொல்லி அப்படி ரெடி பண்ணது தான் அது. அது வரைக்கும் அந்த ஒப்பாரி பிளானே இல்லை. ஏன்னா அந்த படம் பார்க்க முடிக்கும் போது எனக்கு அது இசை வடிவமாக வெளியே போகணும்,
படம் பார்க்க பார்வையாளர்கள் வெறும் துயரத்தை அப்படியே வச்சுட்டு போகக்கூடாது. அவன் துயரத்தை வந்து துயரமோ கொண்டாட்டமோ அதை இசையோடு எடுத்துகிட்டு போகும்போது அது பயங்கரமான ஃபீல். அப்போ நம்ம அந்த துயரத்தை எப்படி கொடுத்து விட்றது அப்படின்னு பார்க்கும்போது, வெறுமனை ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி எடுத்து கொடுத்து விட்றதா, இல்லை கூழாங்கல் அந்த அதே பாறாங்கல்ல கூழாங்கல்களாக மாற்றி கையில் கொடுத்து விட்றதா அப்படிங்கிற 2 ஆப்ஷன். அப்போ கூழாங்கலுக்கெல்லாம் மாற்றி கொடுத்து விடலான்னு சொல்லி தான் அந்த பாடலை உருவாக்கணும். அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபீலே மாறிடுச்சு. கண்டிப்பாக அந்த எண்டு வந்து எல்லோரும் அழுதுட்டு தான் வெளியில் வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பைசனில் எல்லா பாடல்களும் நீங்கள் தான் லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஸோ இது வந்து அவங்க நான் ஆஸ்கம். ஸோ லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்ததா இல்லை டியூன் ஃபஸ்ட்டு வந்ததா? எனக்கு தெரிஞ்சு லிரிக்ஸ் செகண்ட் வந்தது, டியூன் ஃபஸ்ட் வந்தது. ஸோ சார் வந்து அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சில லிரிசிஸ்டோட இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சார் பேசிக்கலி ரைட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாங்கை வந்து சார் புரிஞ்சுக்கிற விதம் வந்து ஒரு சவுண்டை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு அவர் லிரிக்ஸ் எழுதுவார். அது வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான். ரேண்டமாக லிரிக்ஸ் எழுதுறது ஒன்று, அப்படி லிட்ரலி ஒரு அப்படியே ஃப்ளோவாக கொட்டும். லைக் நான் எழுதின அத்தனை பாட்டுமே டக்கு 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 டக்குன்னு அது வந்து நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு விஷயம் மாரி சார்கிட்ட. ஸோ ஐ திங்க் எனி மியூசிக் டைரக்டர் ஹூ ஒர்க்ஸ் வித் ஹிம் நோஸ் ஹவு டேலண்டட் வென் இட் கம்ஸ் டு லிரிக்ஸ். இப்போ சீனிக்கல் பாட்டெலாம் வந்து டக்குன்னு டியூன் போட்டு அடுத்த செகண்ட் சொன்னார். அது அடுத்த செகண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதேனா பிகாஸ் அந்த லாங்குவேஜ்க்கு உண்டான அந்த ஒரு ஹோல்டும் அவர் எவ்வளோ தூரத்துக்கு டீப்பாக அந்த மாஸ்டர் பண்ணியிருக்காருன்ற ஒரு மாஸ்டரி தான். ஐ திங்க் பைசன் சாங் நல்லா வந்ததுக்கு ஆஃப்கோர்ஸ் சாரோட லிரிக்ஸ் தான் மெயினான ஒன் ஆஃப் த பிக் பில்லர்ஸ் ஆக்சுவலி. சார் நிறையா எழுதணும் சார் நீங்கள். ஆமாம், மற்ற இயக்குநர்களுக்கும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் ஆக்சுவலி. அது முடியுமான்னு எனக்கு தெரில. இது என் வேர்ல்டு, என் மனிதர்கள், இந்த கதைக்குள்ளேயே நான் இருந்துகிட்ருக்கேன், அந்த கதையை நான் எழுதிட்டுருக்கேன். டக்குன்னு அது இதுதான் வரணுங்க டக்குன்னு கால் எடுக்க முடியுது இந்தியாவில். தெரில. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக்கான காரணம் என்னென்னா, நான் தொடர்ந்து அதுக்குள்ளேயே இருக்கேன். அப்படிங்கிறனால என்னால் அது ஈஸியாக அடுத்த அந்த பாட்டு டியூன் கேட்ட அடுத்த செகண்டே வந்து என்னோடய விஷுவல்ஸ், என்கிட்ட இருக்க விஷுவல்ஸ், அதோட தன்மை, அது எல்லாமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்கள் அடுத்த எழுதும்போது வராது. அப்படி அவங்க உங்களை ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, தன்னாலேயே மைண்டுக்கு வந்துடும். அதனால் அது நிகழ்ந்தது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு டியூன்றப்போ அந்த டியூனுக்குன்னு ஒரு வேர்டு தான் இருக்குது. அந்த வேர்டை தாண்டி அந்த டியூனுக்கு எழுதலாம் ஆப்ஷன் எழுதுனா, ஆனால் அந்த ஒரு டியூனுக்கு ஒரு வேர்டு தான் கேட்கும். அதை சார் கரெக்டாக பிடிப்பார். அந்த இடத்துக்கு ஆப்ஷனே தோணாது, இதுதான் இந்த டியூனுக்கு அப்படின்றது வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவருக்கு நேச்சுரல், ஹீஸ் அ நேச்சுரல். கண்டிப்பாக. அண்ட் சீனிக்கல் பற்றி அகெயின் யூ செட் அண்ட் அகெயின் நான் கேட்ட உடனே ஆல்பம் கேட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆன சாங் வந்து அதுதான். அண்ட் அந்த சாங் வந்து நீங்கள் 2 பேரும் டுவெட் பாடணும். ஆமாம், அங்கே தான் வருவேன். ஓடும் பாதையில் முள்ளு குத்தும் வேளையில் உச்சி கொட்டும் சத்தமுனி பாதம் சொட்டும் ரத்தமுனி. சூப்பர் சார். இதுக்கா சார் பாட ஹெசிடேட் பண்ணீங்க? பாருங்க, உங்கள் பாட்டுக்கு இப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. ஆனால் சின்ன சின்ன சீனிக்கல்ல ஃபியூ லைன்ஸ். ஓடும் பாதையில் முள்ளு குத்தும் வேளையில் உச்சி கொட்டும் சத்தமுனி பாதம் சொட்டும் ரத்தமுனி. கூடும் மேகத்தில் இடி வெட்டும் மின்னலில் பரதட்டும் மலையுனி பயிராடும் பச்சையுனி. ஓட்டு கூரையில குருவி கட்டும் கோபுரணி வீட்டு திண்ணையில உசுறு உறங்கும் நிழலுனி. நெஞ்சாங்கூட்டுல நெறி கட்டும் நினப்பு நீ பெத்த மார்புல கண்ணு முட்டும் பாலு நீ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. போன தேங்க்யூ சார். சாரி உங்களை ரொம்ப நான் இது பண்ணிட்டேன். பட் ஏன் கலாய்ச்சிங்கன்னா செத்தீங்க பார்த்தீங்கன்ட்டு சார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து நிறைய அந்த ரெஃபரன்ஸ் சாங்லாம் இருக்கும். நம்ம தூதுவளை, பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண பாட்டுனால வச்சிங்களா, இல்லை அதுவும் அந்த அந்த இடத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு? சார் ஏன் சார் மைக்லேயே பேச மாட்டேங்கிறீங்க சடனாக? எனக்கு புரியலையே. அப்புறம் முடிக்க மனநிலைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இல்லை அந்த
நான் பொதுவாக எனக்கு வந்து கேட்பாங்க இந்த பழைய இப்போ ஒன்று போயிட்டுருக்குல்ல, டைரக்டர்ஸ்லாம் பழைய பாடல்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பட் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இப்போ நாங்கள் உருவாக்குற கதைகளில் வந்து பழைய பாடல்கள் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. இப்போ வாழையில் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டை நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, பர்டிகுலர்லி தட் டே அந்த நாள் நான் அந்த பாட்டு தான் டான்ஸ் ஆட போனேன். என் லைஃப்பில் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய துயரமாகவும் அங்கமாகவும் இருக்குது. இப்போ நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே இருக்குது. இன்றைக்கி சினிமா எப்படின்னு தெரியல, அன்றைக்கி நிறைய பாடல்கள் மனிதர்களுடைய பெரிய அங்கமாகவும் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டதாகவும் இருக்குது. அதுக்காக சில பாடல்களை நாங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். பாட்டு பண்ண முடியாமல் அதுக்காகலாம் இல்லை. அப்படி சில பாடல்கள் கதைக்கு தேவைப்படுது. அந்த வகையில் நான் என்னோட பழைய பாடல்களை நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ வாழையில் பயன்படுத்தின 2 பாட்டுமே அந்த கதைக்குள்ளே அதிகமாக ஒலித்த அந்த 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 நாளில் அந்த வாழ்க்கை வாழும்போது அந்த வீட்டுக்குள்ளே அதிகமாக ஒலித்த பாடல்கள் அந்த பாடலோட சவுண்டு இல்லாமல் அந்த எமோஷனல் கடத்த முடியல. அதுக்காக தான் காரணம். Thank you guys. Thank you for being a part of this show. Audience ko thank you for coming and being a part of this. And again sir, all the very best. பெரிய சக்ஸஸ் ஆகணும் எல்லாருமே வாழ்த்துறோம். Thank you so much guys. Thank you. SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected.